ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் விகே. கிரெடிட் கார்டில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, எப்படி யூஸ் பண்ணால் அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும், அதே மாதிரி எந்த மாதிரி யூஸ் பண்ணால் நமக்கு அதனால் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வரும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கிரெடிட் கார்டு அப்படின்னா என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் பேங்க்கில் பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷன், சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக இருக்கலாம், இல்லை சேலரி அக்கௌண்ட்டாக வச்சுருப்பீங்க. நீங்கள் பேங்க்கில் இப்போ டிரான்சாக்ஷன் மந்த்லி இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி எல்லாமே பண்ணிகிட்ருப்பீங்க, இல்லை இயர்லி கால்குலேஷனில் இவ்வளோ அப்படிங்கிறத பண்ணிகிட்ருப்பீங்க. அதுக்கு அகேன்ஸ்டாக உங்களுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ அந்த கெப்பாசிட்டி வைஸ் இவங்களுக்கு கிரெடிட் கார்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேங்க் சைட்லேருந்து கொடுப்பாங்க. அது லிமிட் உங்களுக்கு 50,000 இருக்கலாம், இல்லை 1 லட்சமாக இருக்கலாம், 2 லட்சமாக இருக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு அவங்க ஃபிக்ஸ் பண்ணி கிரெடிட் கார்டு கொடுப்பாங்க. அதாவது இந்த 50,000த்தையும் 1 லட்சத்தையும் நீங்கள் பர் மந்த்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது உங்ககிட்ட காசே இருக்காது, கடன் அட்டை, கிரெடிட் கார்டு, இந்த கடன் அட்டையை வச்சு நீங்கள் உங்களுக்கான செலவுகளை, எக்ஸ்பென்சஸை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதை பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் கட்டினா போதும். ஸோ இதோட பில் கால்குலேஷன் அண்ட் எப்படி நம்ம கட்டணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். கிரெடிட் கார்டு கொடுக்கும்போது முக்கியமாக அவங்க சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் உங்களுக்கு 50 டேஸ் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் 1ஆம் தேதி 2ஆம் தேதி செலவு பண்ணுறீங்கன்னா அதை திருப்பி பே பண்ணுறதுக்கு 50 நாள் உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து நீங்கள் எக்ஸ்பென்சஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் செலவுகள் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான பில் ஜென்ரேட் ஆகிறது பிப்ரவரி 1ஆம் தேதி உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா? அதாவது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம் 1ஆம் தேதி 2ஆம் தேதி இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதில் எந்த டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணீங்களோ ஆஃப்டர் 30 டேஸ் இல்லைன்னா 31 நாள் கழிச்சு உங்களுக்கு பில் ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எக்ஸ்பென்சஸ் பண்ணதுக்கு 1 மந்த்துக்கானது 30ஆம் தேதிக்கு அப்புறம் ஜென்ரேட் ஆயிரும் 31ஆம் தேதி. ஓகேங்களா? 31ஆம் தேதி பில் ஜென்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு டியூ டேட் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. நீங்கள் இவ்வளோ நாளுக்குள்ளே கட்டணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான் 50 நாள். அப்போது 1ஆம் தேதியிலிருந்து நீங்கள் எக்ஸ்பென்சஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு 31ஆம் தேதி இல்லைன்னா 1ஆம் தேதி உங்களுக்கு பில் ஜென்ரேட் ஆகுது. பில் ஜென்ரேட் ஆனதுலேருந்து உங்களுக்கு 20 டேஸ். ஓகேங்களா? 31ஆம் தேதி ஜென்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னா அதிலிருந்து இன்னொரு 19 நாள் 20ஆம் தேதி நீங்கள் பில்லை பே பண்ணணும். ஓகேங்களா? இதில் என்ன கொடுப்பாங்கன்னா, மினிமம் பேமெண்ட்டு, ஃபுல் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி 2 ஆப்ஷன் கொடுப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா மினிமம் அமௌண்ட்டை பே பண்ணிடுவீங்க. அப்படி பண்ணவே பண்ணாதீங்க, ஃபுல் அமௌண்ட்டையும் பே பண்ணி பழகுங்க. ஏன் அப்படிங்கிறத நான் ஃபைனலாக உங்களுக்கு அது ப்ராப்ளம் என்னென்ன அப்படின்னு வரும் அப்படின்னு சொல்லும் போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதுக்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு மெயினாக நீங்கள் 50 நாள் டியூ அப்படிங்கிறது 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் என்னென்ன எக்ஸ்பென்சஸ் பண்ணணுமோ பண்ணிக்கலாம். அதுக்கு அகேன்ஸ்டாக பில் 31ஆம் தேதி இல்லைனா 1ஆம் தேதி ஜென்ரேட் ஆகும். அந்த அமௌண்ட்டை எவ்வளோ அமௌண்ட் எக்ஸ்பென்சஸ் 30 நாளில் பண்ணியிருக்கீங்களோ அதை 20 நாளுக்குள்ளே நீங்கள் கட்டணும். ஸோ இதுதான் ப்ராசஸ். இதில் எந்த விதமான இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் மோஸ்ட்லி என்ன பண்ணணும் அப்படின்னா, இது எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் பெரிய பெரிய பொருள் வாங்குறீங்க, ஒரு டிவி வாங்குறீங்க, இல்லை வேறு ஏதாவது இப்போ ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னு ஒரு 30,000 20,000 அதுக்கான காஸ்ட் வருது. இல்லை 2 லட்சம் ரூபாய்க்கான கிரெடிட் கார்டு நிறைய பேர் வச்சுருப்பீங்க. அவங்க 50,000 ஒரு பொருள் வாங்குறேன், 1 லட்சத்துக்கான ஒரு பொருள் வாங்குறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 நாள், மாதத்தோட தொடக்கத்தில் ஃபஸ்ட்டு 5 நாளில் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு 5 நாளில் நீங்கள் பொருள் வாங்குறதுக்கு பல்காக பெரிய பொருள் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதிலிருந்து கிட்டத்தட்ட 45 நாட்கள் உங்களுக்கு டைம் இருக்கும் அதுக்கான அமௌண்ட்டை நீங்கள் கட்டுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணி நீங்கள் ப்ராடக்டை வாங்கும்போது உங்களுக்கு அது பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும் இந்த கிரெடிட் கார்டு. ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணிக்கோங்க. ஆனால் இதை 50 டேஸ் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணி கரெக்டான டேட்டில் கட்டிடுங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று முக்கியமான என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1 லேக் இருக்குது, இல்லை 50,000 இருக்குது, இல்லை 2 லட்சம் கிரெடிட் கார்டு லிமிட் இருக்குது. அப்படிங்கிற சமயத்தில் அதை ஃபுல்லாக எனக்கு பேங்க் தரப்புலேருந்து 1 லட்சம் ரூபா எனக்கு கிரெடிட் கொடுத்துருக்காங்க, 2 லட்சம் ரூபா கொடுத்துருக்காங்க, இல்லை 50,000 கிரெடிட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி தர மாதிரியாக யூஸ் பண்ணி அதை ஃபுல்லாக காலி பண்ணிட்டீங்கன்னா உங்களோட சிபில் பெரிய லெவலில் அஃபெக்ட் ஆகும். அதில் என்ன மெயின் ரீசன் அப்படின்னா, மோஸ்ட்லி நிறைய பேர் சொல்லக்கூடியது, நானும் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு லிமிட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, 1 லட்சம் ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதில் 20,000 மட்டும் செலவு பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா 30% உள்ளே நீங்கள் செலவு பண்ணுங்கள். இப்படி பண்ணும்போது உங்களோட சிபில் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒன்று நீங்கள் 30% உள்ளே பண்ணணும், இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1 லேக்
கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு 20,000 ரூபா 25,000 ரூபா இந்த மாதிரி மட்டும் செலவு பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு 50,000 ரூபா தான் லிமிட் அப்படின்னா ஒரு 10,000 ரூபா செலவு பண்ணுங்கள். இந்த மாதிரி செலவு பண்ணி மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான சிபில் ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இல்லை எனக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் அதிகமாகுது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஹை வேல்யூவில் இருக்கக்கூடிய கிரெடிட் கார்டை வாங்குங்க. உங்களுக்கு 1,50,000 1,00,000 இந்த மாதிரி லிமிட் அதிகமாக இருக்கக்கூடிய கார்டை வாங்கிட்டு நீங்கள் வந்து அப்போ 10,000 ரூபா 20,000 ரூபா எக்ஸ்பென்சஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து உங்களோட சிபிலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். இதுவே நீங்கள் 40,000 ரூபா 50,000 ரூபா கார்டை வாங்கிட்டு 30,000 ரூபா 20,000 ரூபா 40,000 ரூபா அப்படின்னு செலவு பண்ணிங்கன்னா உங்களோட சிபில் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஆனால் எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே கிடையாது. ஆனால் கரெக்டான டைமில் வந்து நம்ம பேமெண்ட்டு எல்லாமே பண்ணிகிட்ருப்போம். ஆனால் கொடுத்த லிமிட்டில் இவ்வளோ எக்ஸ்பென்சஸ் நீங்கள் பண்ணும்போது அது வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ கொஞ்சம் திங்க் பண்ணி சப்போஸ் எக்ஸ்பென்சஸ் அதிகமாக பண்ணுறீங்க அப்படிங்கிற சமயத்தில் நீங்கள் வந்து பெரிய கார்டை வாங்கிக்கோங்க. ஹை வேல்யூவில் இருக்கக்கூடிய கார்டை வாங்கிக்கோங்க. இல்லை நான் 10,000 ரூபாய்க்குள்ளே தான் பண்ணுவேன் அப்படின்னா ஒரு 50,000 ரூபா லிமிட்டில் கூட நீங்கள் கார்டை வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு வந்து முக்கியமானது என்ன அப்படின்னா நீங்கள் நார்மலாக பர்ச்சேஸ் பண்ணால் கூட இல்லை கேஷ் கொடுத்து இமீடியட்டாக பேமெண்ட் பண்ணி பொருள் வாங்கினா கூட டிஸ்கவுண்ட் ஆஃபர்ஸ் வந்து கிடைக்காது. ஆனால் இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு ஆக்சிஸ் பேங்க்கு HDFC பேங்க்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் இருக்கும். நீங்கள் ஆன்லைனில் போய் வாங்கினீங்க அப்படின்னா அதில் ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் இந்த கிரெடிட் கார்டுக்கு கொடுப்பாங்க. டெஃபினட்டாக ஒரு ஃபோன் வாங்குறீங்க 23,000 ரூபா, இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணிங்கன்னா 2,500 டிஸ்கவுண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் வந்து என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணுறீங்க என்னென்ன டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்களோ இது எல்லாத்துக்குமே கேஷ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க. அதே மாதிரி ஃபியூயல் அடிக்கிறீங்க அப்படின்னா ஃபியூயலுக்குன்னு தனி கார்டு எல்லாமே இருக்குது. ஸோ அந்த கார்டு எல்லாமே யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே கரெக்டாக யூஸ் பண்ணி டெவலப் ஆகி நல்ல லெவலுக்கு போகிறவங்களும் இருக்காங்க. எனக்கு கிரெடிட் கார்டு இருக்குது 50,000 ரூபா லிமிட் இருக்குது அப்படின்னு சொல்லி சராமரியாக யூஸ் பண்ணி அதில் மாட்டிக்கிட்டு இன்ட்ரெஸ்ட்டில் லாக் ஆகி குடும்பத்தையே பரிதவிக்கிற நிலைமையில் கொண்டு வந்தவங்களும் இருக்காங்க. ஸோ அதனால் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா கிரெடிட் கார்டு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும். ஆனால் ப்ராப்ளமில் வர மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணல, கரெக்டாக டைமுக்கு வந்து நான் பில் பேமெண்ட் கட்டல, தேவையில்லாத செலவுகளுக்கு வந்து அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது பெரிய பிரச்சனையில் போயிடும். முக்கியமாக இன்னொன்று சொல்லிக்கிறேன், பிகினராக இருக்கீங்க அப்படிங்கிற சமயத்தில் இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேங்க்கில் லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு அப்படிங்கிறத வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கரண்ட் சுச்சுவேஷனில் நிறைய பேர் கால் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேங்க்ல இருந்தே கூப்பிட்றாங்க. நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா லைஃப் டைம் ஃப்ரீ கார்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் ஆனுவல் ஃபீஸும் கிடையாது, மெயின்டெனன்ஸ் சார்ஜ் எதுவுமே கிடையாது. நீங்களாம் அந்த கார்டை வந்து கரெக்டான டைமில் வந்து பில் பேமெண்ட் பண்ணலை, இல்லை கேஷ் போய் நான் எடுத்துட்டேன், இந்த மாதிரி ஏதாவது மிஸ்டேக்ஸ் ஏதாவது பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு சார்ஜஸ் வரும். அதர்வைஸ் நீங்கள் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணீங்க அப்படிங்கிற சமயத்தில் உங்களுக்கு எந்த சார்ஜஸுமே கிடையாது. லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு. ஸோ அந்த மாதிரி கிரெடிட் கார்டை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த ஆஃபர்ஸ் மட்டும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான சார்ஜஸ் வரும். ஸோ இது வந்து ஒரு நல்ல பெனிஃபிட்டான கார்டு. ஸோ தேவைப்படுறவங்க வாங்குங்க. ஆனால் இதில் வந்து முக்கியமானது என்ன அப்படின்னா நார்மலாக ஒரு லைஃப் போயிட்டுருக்கும். ஆனால் இந்த கிரெடிட் கார்டு வந்ததுக்கப்புறம் ஆடம்பர செலவுகள் இல்லைன்னா அத்தியாவசியம் இல்லாத செலவுகளை வந்து நம்மளே கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நான் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுவேன் அப்படின்னா வாங்குங்க, இல்லை அப்படின்னா வாங்காதீங்க. இப்போது இதில் என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்களா? எவ்வளோ வேணால் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுங்கள். ஆனால் குறிப்பிட்ட சில தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணும்போது. ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னா கார்டு யூட்டிலைசேஷன் ரேஷியோ. என்னதான் உங்களோட கிரெடிட் கார்டு லிமிட் 1,00,000 ரூபாய் இருந்தாலும் அதில் 80,000 செலவு பண்ணிட்டு கரெக்டான டைமுக்கு நீங்கள் பணத்தை திரும்ப கட்டினாலும் உங்களோட சிபில் ஸ்கோர் ரொம்பவே கம்மியாகும். அதுக்கு பதிலாக 20% 30% மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு கரெக்டான டைமில் நீங்கள் திரும்ப கட்டினீங்க அப்படின்னா உங்களோட சிபில் ஸ்கோர் ரொம்பவே அதிகமாகும். சிபில் ஸ்கோர் அப்படிங்கிறது உங்களோட கடன்களுக்கு எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அடுத்து ரெண்டாவதாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் ஏடிஎம்ல பணம் எடுக்கிறதுக்காக கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு மறைமுகமாக இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய பணம் எவ்வளவு அப்படிங்கிறத பொறுத்து 2% 4% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. அதோட கேஷ் அட்வான்ஸ் ஃபீனு போட்டு 2% 4% வரைக்கும் அதுக்கு ஒரு சார்ஜஸ். அந்த சார்ஜஸ்க்கு ஜிஎஸ்டி இன்க்ளூட் பண்ணி அதை விட அதிகமான சார்ஜஸ் உங்களுக்கு வரும். அடுத்து மூணாவதாக இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் மினிமம் பேமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். கிரெடிட் கார்டோட பேலன்ஸ் ஒவ்வொரு மாதமும் ஜென்ரேட் ஆகும். அதில் கிரெடிட் கார்டுக்கான ஆப்பில் நீங்கள் போய் பார்க்கும்போது 2 ஆப்ஷன் காமிப்பாங்க. டோட்டல் டியூ, மினிமம் டியூ இந்த மாதிரி காமிக்கும். அதில் நம்ம மினிமம் டியூவை மட்டும்தான் கட்டினா போதும் அப்படின்னு நினைப்போம். அதுதான் நீங்கள் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தப்பாக இருக்கும். நம்ம எப்போவுமே டோட்டல் டியூவையும் கம்ப்ளீட் பண்ணணும்.
சப்போஸ் மினிமம் பேமெண்ட்டை மட்டும் கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தனியாக இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. நமக்கே தெரியாமல் அப்ராக்சிமேட்டாக ஒரு வருஷத்துக்கு 20% 30% வரைக்கும் இந்த இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. இதுவே நீங்கள் டோட்டல் டியூவையும் கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 0 இன்ட்ரெஸ்ட் தான் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதிகமான சார்ஜஸ் வரவே வராது. இந்த வீடியோ பார்க்குற உங்களில் எத்தனை பேர் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கிரெடிட் கார்டில் இருக்கக்கூடிய நிறைகள் மற்றும் குறைகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபைனலாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பணம் சம்மந்தப்பட்ட ஏகப்பட்ட விஷயத்தை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும்.